பிரபல ராக் பாடகர் வேடனுக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. பாலியல் வழக்கில் பிரபல ராக் பாடகர் வேடனுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இளம்பெண் மருத்துவர் அளித்த பாலியல் புகாரில் வேடன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. வேடனுக்கு நிபந்தனைகளுடன் முன்ஜாமீன் வழங்கி கேரள உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. வேடன் வழக்கின் விசாரணையை அதிகாரி முன்பு செப்டம்பர் 9ஆம் தேதி ஆஜராக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். பிரபல ராக் பாடகர் வேடனுக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இளம் பெண் மருத்துவர் அளித்த பாலியல் புகாரில் வேடன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வேடனுக்கு நிபந்தனைகளுடன் முன்ஜாமீன் வழங்கி கேரள உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. வேடன் வழக்கின் விசாரணை அதிகாரி முன்பு செப்டம்பர் 9ஆம் தேதி ஆஜராக கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹேமலதா இணைப்பில் இணைகிறார். ஹேமலதா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த பிரபல ராக் பாடகர் பற்றி ஹரியன் தாஸ் முரளி என்கிற வேடன், அவர் பார்த்தீங்கன்னா கோட்டயம் பகுதியை சேர்ந்த இளம் பெண் மருத்துவர் பார்த்தீங்கன்னா அவர் மேல திருக்காக்கரை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததா, அதாவது தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி 2020ஆம் ஆண்டு முதல் 23ஆம் ஆண்டு வரை பார்த்தீங்கன்னா பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் தன்னை பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் குற்றம் சாட்டி அவர் பேர்ல வழக்கு பதிவு செய்த போலீசார் தற்பொழுது வேடனை தேடி வந்த நிலையில் அவர் பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன் கேட்டு கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். கடந்த ஒரு வாரமாக இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில பார்த்தீங்கன்னா இன்று அவருக்கு பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன் வழங்கி கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா அவர் வருகின்ற 9ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை அதிகாரியின் நேரில் ஆஜராக கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா வேடன் மீது மேலும் 3 பெண்கள் பார்த்தீங்கன்னா பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க. இந்த புகார் கொடுத்ததன் அடிப்படையில் தற்பொழுது வரை அவர் எங்கு இருக்காங்கன்னே தெரியல. தற்பொழுது முன்ஜாமீன் கிடைத்ததுனால தற்பொழுது வெளியில் வரலாம், அல்லது 9ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை அதிகாரியின் முன் ஆஜராவாங்கன்னு சொல்லப்படுகிறது. பவித்ரா, நன்றி ஹேமலதா.